இந்த வீடியோ நான் எந்த வித எடிட்டுமே பண்ணலை. முக்கியமாக கேளுங்க. இன்றைக்கி மட்டும்தான் லாஸ்ட் சான்ஸ். ஐடி பிளாக், ஐடி சஸ்பெண்ட், வித்ட்ரால் ரெக்வஸ்ட் மிஸ்டேக் பண்ணியிருக்கவங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி மட்டும்தான் லாஸ்ட் டேட். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை உடனடியாக போடணும்னு ஜஸ்ட் ஒரு டைப்பிங்கில் மட்டும் சொல்லி அதோட வீடியோவை ஃபுல்லாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாதீங்க. இதுதான் ஃபைனல் சான்ஸ். வணக்கம் உண்மையான உறவுகளே. உண்மை உறவுகள் உறவுகளா நீங்கள் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஐடி சஸ்பெண்ட் அண்ட் பிளாக்கோட சொல்யூஷன் என்ன? உங்களோட ஐடியோட ஸ்டேட்டஸ் சஸ்பெண்டில் இருக்குது, பிளாக்கில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருந்து நீங்கள் என்ன ரீசனால் உங்களோட ஐடி பிளாக் ஆகுச்சு, என்ன ரீசனால் உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகுச்சு. எஸ்பி மேலே தான் சார் மிஸ்டேக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது எடுத்துக்கப்படாது. உங்களுடைய உண்மையான என்ன ஒரு ஸ்டேட்டஸோ அதை நீங்கள் சொல்லி மறுபடியும் நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்களோட நேம், இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்கள் நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஐடி ஸ்டேட்டஸ், உங்களோட ரீசன், என்ன ரீசனால், இது எல்லாமே ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐக்கு உள்ளே போங்க. இதில் கமெண்டர்ஸ் இருப்பாங்க. இந்த கமெண்டர்ஸில் யாருக்காவது ஒரு நபருக்கு மட்டும் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா sbo.tvm@gmail.comக்கு சேம் ஃபார்மேட்டில் மெயில் பண்ணுங்கள். அதுவும் இன்றைக்கு இரவுக்குள்ளே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது சரியாகும். ஸோ இதை சீக்கிரமாக பண்ணி முடிங்க. ஏதாவது ஒரு கமெண்டருக்கு பண்ணுங்கள், இல்லைனா ஒரு மெயில் மட்டும் sbo.tvm@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயில் போகலை, ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, மெயில் போகலைன்னா நீங்கள் எஸ்பிஓ கமெண்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பர்சனலாக டெலிகிராமில் மட்டும் பண்ணுங்கள், தவிர வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன், ஃபேஸ்புக்கில் பண்ணுறேன், கிடைக்கிற எல்லா ஆப்ஷன்லையும் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது எடுத்துக்கப்படாது. ஸோ ஒரு கமெண்டருக்கு மட்டும் பண்ணுங்கள். எல்லா கமெண்டர்ஸுக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆகும். கண்டிப்பாக உங்களுடைய கம்ப்ளைண்ட் அது எடுத்துக்கப்படாது. ஸோ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டோட மிஸ்டேக், அகெயின் ஒன் சான்ஸ். மறுபடியும் உங்களுக்கு வித்ட்ராவலில் ரெக்வஸ்ட் கொடுக்குறதுக்கு ₹1 கொடுத்தேன், ₹10 கொடுத்தேன், பாதி அமௌண்ட்டு தான் கொடுத்தேன். இவங்க எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதோட ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ண நபர்கள் எப்படின்னா, உங்களுடைய 1 2 3 4 5 6 அந்த மாதிரி பாஸ்வேர்டு யாராவது காமன் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாலும், இல்லை நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை வேறு ஒரு நபருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு மூலமாக உங்களுடைய பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். அதோட ப்ராசஸ் நான் சொல்கிறேன். எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டு ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி என்னவோ அதை கொடுங்க. என்னோடய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியை நான் கொடுத்ததுமே எனக்கு க்ரீன் கலரில் எப்படி ஷோ ஆகும். ஸோ எதுக்கு அந்த மெயிலெலாம் டைப் பண்ணுறது காமிக்கலன்னா, யூடியூப்போட கைட்லைன்ஸ் படி கண்டிப்பாக அதெல்லாம் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் எப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது என்னோட யுவர் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் சென்ட் யுவர் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, நான் என்ன மெயில் ஐடி கொடுத்தனோ இது க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா ஓகே. யுவர் நாட் எஸ்பிஐ ஃபேமிலி மெம்பர்னு வந்தால் உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கொடுத்தப்போ, உங்களுக்கு சப்மிட் பண்ணப்போ யுவர் நாட் எஸ்பிஐ ஃபேமிலி மெம்பர்னு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெயில் ஐடி அந்த அக்கௌண்ட்டில் தப்பாக இருக்குது, இல்லைன்னா வேறு ஒரு மெயில் ஐடி இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்குமே நீங்கள் உடனடியாக கமெண்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய என்ன மிஸ்டேக்கோ, மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணுமோ, ஒரு புது இமெயில் ஐடி, ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்து உடனடியாக சேஞ்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் அதுக்கும் லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்காட் பாஸ்வேர்டுக்கு கொடுத்தாச்சு, எனக்கு க்ரீன் கலரில் வந்தாச்சு. இந்த ஸ்டேட்டஸில் வந்தவங்க உடனடியாக மெயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா போதும், மெயில் ஆப்ஷன் இருக்கும், இதுக்கு உள்ளே வந்துடுங்க. சைடில் 3 டாட் இருக்கும், டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பேம்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். அதில் நாட் ஸ்பேம்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மேலே ப்ரைமரியில் வந்து கிடக்கும். ஸோ இதை நீங்கள் நிறைய பேர் வாட்ச் பண்ணாமல் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரைமரியில் வந்தால் ஓகே, அப்படி இல்லையா 3 டாட் டச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்பேமில் இருக்கும். சைடில் டிபியை பார்த்து என்ன மெயில் ஐடி கரண்ட்டில் லாகின்ல இருக்குன்னு பாருங்கள். நான் அதை டச் பண்ணோம்னா இப்போ ஃப்ளோவில் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் ப்ரைமரி கொடுத்துட்டேன், எனக்கு லிங்க் வந்தாச்சு. இந்த லிங்க்கு குறிப்பிட்ட நிமிடம் மட்டும்தான் இருக்கும். இந்த லிங்க் இருக்கா, இந்த லிங்க் நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணி உள்ளே போனதுமே ரீசெட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஸோ நியூ பாஸ்வேர்டோட கண்டிஷன்ஸை நான் சொல்கிறேன். கீழே பாருங்கள், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு கேபிட்டல் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், மொத்தத்தில் 8 டிஜிட் நம்பர் இருக்கணும். ஓகே, 8 எண்களுடையதாக இருக்கணும். அதில் ஒரு நம்பர், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர். இந்த இதில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஸ்டைலில் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஏன்னா கீழே அந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் கண்டெயின் அட் லீஸ்ட் 1 நம்பர், 1 அப்பர் கேஸ், 1 லோவர் கேஸ் லெட்டர் அண்ட் அட் லீஸ்ட்
8 ஆர் மோர் கேரக்டர்ஸ். ஸோ 8 எண்கள் இருக்கணும். ஓகே, ஸோ 8 எண்கள் இருக்கணும். அந்த 8 எண்களுக்கு மேலேயே இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர் இருக்கணும். இது எல்லாம் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டான, ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும். க்ரீன் கலரில் வந்ததும் உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களோட ஐடிக்கு உள்ளே போகலாம். இப்போ என்னோடய ஐடிக்கு உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு என்னோடய வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்து செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஓகே, என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்படி எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னா இதை பாருங்கள், அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. இதை டச் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், என்டர் பேன் கார்டு நம்பர். ஸோ இதில் என்ன தேவைன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் நேமில், உங்களோட டேஷ்போர்டில் என்ன நேம் வேணால் இருக்கலாம். என்னோடய டேஷ்போர்டில் கீழே பாருங்கள் கிளின்டனுங்கிறது இருக்குது. ஆனால் நான் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸில் வேறு ஒரு நபரோட பேரை கொடுக்கலாம், வேறு ஒரு நபரோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கலாம், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கலாம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுக்கலாம். ஸோ இதில் பேன் கார்டும் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் தான் ஒரே நபராக இருக்கணும். ஸோ என்னோட இது இருக்குன்னு தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக அதை கொடுத்துட்டு ஐஎஃப்சி கோடு நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் வரும். ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நீங்கள் அடுத்தது பண்ண போகிறது, நீங்கள் ஏற்கனவே வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க. மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் எனக்கு ஒரு ஆப்ஷன் வேணும்னா வித்ட்ராவல் ஹிஸ்டரிக்கு போங்க. வித்ட்ராவல் ஹிஸ்டரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், கேன்சல். ரீசனில் கேன்சல் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெக்வஸ்ட் டேட்டு கொடுத்துட்டு மறுபடியும் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு டெமோக்காக. கரெக்டாக யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கேன்சல் கொடுக்க வேணாம், யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அவங்க நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் நான் இப்போ கேன்சல் கொடுக்குறேன், உங்களுக்காக டெமோக்காக கேன்சல் கொடுக்குறேன். மேலே பாருங்கள், ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு கேன்சல் திஸ் ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இன்ட்டு கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்கள், கேன்சல் பை யூசர் சைட். நான் கேன்சல் பண்ணியிருக்கேன், என்னோடய சைட் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ அமௌண்ட்டை பார்த்துக்கோங்க, என்ன டேட்டுன்னு பார்த்துக்கோங்க, அட்மினோட ரீப்ளே டேட். ஓகே, ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் இப்போ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அஃபிலியேட் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். இதில் எனக்கு ஷோ ஆகும் என்னோடய அக்கௌண்ட் நம்பர், என்னோடய ஐஎஃப்சி கோடு, ஸோ என்னோடய இது எல்லாமே ஷோ ஆகும். இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே சரியாக இருந்தால் நீங்கள் அவைலபிள் அமௌண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஜீரோவில் இருந்துச்சுன்னா, உங்களோட அஃபிலியேட் வேலெட்டில் ₹1 கூட இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. ஸோ அவைலபிள் அஃபிலியேட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டேன். அவைலபிள் அமௌண்ட்டு இப்போ எனக்கு 12,000 சம்திங் இருக்கா. ஸோ இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், நான் அப்படியே ₹1 கூட இல்லாமல் நான் கொடுக்குறேன். ஓகே, ஓகே நான் கொடுத்துட்டேன்னா கரெக்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் வேணாம் அமௌண்ட்டு வேணாம் கொடுக்காம ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது, செகண்ட் என்ன நம்பர் இருக்குது, மூணாவது என்ன நம்பர் இருக்குது, இந்த மாதிரி நம்பரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு அது கூட நல்லதாக இருக்கும். ஓகே, இப்போது நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டேன்னா வித்ட்ராவல் ரெக்வஸ்ட். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், வித்ட்ராவல் ஹிஸ்டரிக்கு போகிறேன். ஹிஸ்டரிக்கு போனதுமே மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டேன். மறுபடியும் ஸ்டேட்டஸில் எனக்கு பெண்டிங்னு காமிக்குது. ஓகே, ஸோ மறுபடியும் இந்த பெண்டிங்னு காமிக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்டிங் அப்படின்னா இன்னும் நமக்கு அமௌண்ட் வரலை, கேன்சல்டு. நம்மளோட சைட் பேங்க் அக்கௌண்ட் ரிலேட்டடாகவோ ஐஎஃப்சி கோட் ரிலேட்டடாகவோ மிஸ்டேக்காக மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகிரும். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுடைய அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டு அர்த்தம். ஸோ பெண்டிங்கில் இருக்கிறது எப்போ நமக்கு கிரெடிட் ஆகணும்னு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அது வர வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி கொடுத்துருக்க அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு மட்டும்தான் இதோட சான்ஸ். ஸோ இதுக்கு மேலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னு தெரியலை. இதை எல்லாருமே கைண்ட்லி ஃபாலோ பண்ணி